அண்ணே வாங்க, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அப்புறம் என் ஒய்ஃப் 4 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 5 பவுன் செயின் வாங்கியிருக்காங்க. அது கொஞ்சம் ரேட் அதிகமா எடுத்திருக்கீங்க. இருக்காது, நம்மகிட்ட எல்லாமே ரேட்டு கம்மியா தானே இருக்கும். இல்லையே, அன்னைக்கு ரேட்டு படி 5 பவுனுக்கு 2.70 தான் ஆகுது. ஆனா நீங்க 3 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க. ஆமா, 5 பவுன் தானே. ஆமா, அரை பவுன் சேதாரம் போயிரும்ல. இல்ல எனக்கு புரியல, சேதாரம்னா என்ன? சேதாரம்னா நகை செய்யும் போது கொஞ்சம் கழிவு வரும், அதுதான் 30,000 போட்டிருப்பாங்க. ஓ, அப்போ அந்த சேதாரம் ஆன நகை எங்க? சேதாரம் தான் வேஸ்டா போயிருமே. அது எப்படி? நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. பிரதர், நம்ம பழைய டயருங்க வெளியே கிடக்கு சார், எடுத்துட்டு போங்க. ஓகே ப்ரோ. அதாவது நான் காசு கொடுத்து வாங்கின பழைய டயர், அதுவே எனக்கு தான் சொந்தம். சேதாரம்னு சொல்லி நான் உங்களுக்கு 30,000 ரூபா பே பண்றேன் எக்ஸ்ட்ரா. ஸோ சேதாரமான தங்கம் எங்க? நான் வாங்காத பொருளுக்கு எதுக்கு உங்களுக்கு நான் காசு கொடுக்கணும்? மாட்டினாடா மானஸ்த.